பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்று உங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு சென்ற அந்த நிகழ்ச்சியில் சில விஷயங்கள் நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வேறு சில விஷயங்கள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது பெரிய பிள்ளையாக ஆகிவிட்டார்களோ, தன்னுடைய தந்தையோடு நடக்க கொள்ள ஆரம்பித்து விட்டார்களோ, அப்போ அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய வீட்டில் ஃபாரானிலே இருந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக அங்கே போகக்கூடியவர்களாகவும் வரக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவங்கக்கிட்ட ஒரு வாகனம் இருந்துச்சு, அந்த வாகனத்தில் அவங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது வாலிபத்துக்கு சமீபமாக ஆகிவிட்டார்களோ, சிறுபிராயம் என்பது போய்விட்டதோ, தன்னுடைய தந்தையோடு அவர்கள் செல்லக்கொள்ள ஆரம்பித்தார்களோ, வேலை வெட்டிகளெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார்களோ, அப்போது அந்த நேரத்தில் இப்ராஹிம் ஹலீலுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு பார்க்கிறார்கள். அந்த கனவில் ஜபீஹுல்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் அருமை மகனை அறுப்பதை போல ஒரு கனவு பார்க்கிறார்கள். நபிமார்களுடைய கனவு இருக்கிறதே, அது வஹிக்கு சமமானது. இந்த ஆயத்து தான் அதற்கு ஆதாரம். ஸோ அந்த அடிப்படையில் மகன்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. மர்ஃபுவான ரிவாயத்தில் இருக்கிறது, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அல்லாஹ் தஆலாவினுடைய ரசூல் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஈரக்கொலை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான் என்பது அவங்களுக்கு தெரியும். திடீர்னு கொண்டு போய் கழுத்தில் கத்தியை வச்சோம் அப்படின்னு சொன்னால் பையன் பதஷ்டப்பட்டுருவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்கூட்டியே மகனை என்ன செய்ய போவதாக இருக்குதோ அதை சொல்லிட்டாங்க மகன்கிட்ட. இப்படி ஒரு கனவு ஒன்று பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மட்டும் என்ன சாதாரணமான மனிதரா? எந்த மரமோ அந்த மரத்தினுடைய பழம் தானே. கலீலுல்லா அலைஹிஸ்ஸலாம் எப்படியோ அப்படி தானே அவங்க பையனும் இருப்பாங்க. நபி இபன் நபி, நபியினுடைய மகன் நபி. ஸோ அதனால் உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், என் அருமை தந்தையே, ஏன் தாமதிக்கிறீர்கள்? இது என்ன கேட்கக்கூடிய விஷயமா? அல்லாஹ் தாலாவினுடைய கட்டளை இதுதான் அப்படின்னு சொன்னான். பிறகு உடனே நீங்கள் அந்த வேலையை செய்துவிட வேண்டியது தானே. என் கழுத்தில் நீங்கள் கத்தியை வைக்கும்போது நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க, இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமைசாலிகளிலே இருக்கிறவன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி மகனார் இஸ்மாயில் அவர்கள் கூறினார்கள். அதே போலத்தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடைசி தருணம் வரையிலும் அவர்கள் பொறுமைசாலியாக இருந்தார்கள். எந்த பதஷ்டமும் இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் கொடுப்பதற்கு அவர்களுக்கு சம்மதம். ஸோ அதனால் அவர் சொன்ன மாதிரியே இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், சுபஹானல்லாஹ், என்ன சொன்னாங்களோ அது அப்படியே. அதனால் வாதாவை உண்மைப்படுத்தியவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலேயே ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன் அல்லாஹ் சொல்லிட்டானே. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அத்தா மகன் 2 பேருமே அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஃபலம்மா அஸ்லமா 2 பேருமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவங்க கிளம்புனாங்க. கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய தந்தையினுடைய கையால் கழுத்து அறுபடுவதற்காக வேண்டி அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தயாராகிவிட்டார்கள். தந்தை கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நூரே சஷம் லஹ்தே ஜிகர்
தன்னுடைய ஈர கொலை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முகம் குப்புற படுக்க வச்சார். முகம் குப்புற ஏன் படுக்க வைத்தார் அப்படின்னு சொன்னால், முகம் தெரியாமல் இருக்கணும். முகம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு வேளை முகப்பத்துனால அறுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது, அறுக்கும்போது கை நடுங்கி விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மகனை முகம் குப்புற படுக்க போட்டு வத்தல்லஹு லில் ஜபீன், அவங்கள முகம் குப்புற படுக்க வச்சாங்க. படுக்க போட்டு தலைமுடியை பிடிச்சி இழுத்து கழுத்துக்கிட்ட கத்தியை வச்சு இப்படி அறுக்கிற மாதிரி தான் பொசிஷன். அந்த பொசிஷனை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வத்தல்லஹு லில் ஜபீன் அப்படின்னு சொல்லி முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய ஒரு அறிவிப்பு, கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்களை கூப்பிட்டு கொண்டு அவங்க சென்றாங்க. ஹாஜிகள் இன்னைக்கு போகிறாங்களே அந்த அந்த பகுதியாகத்தான் அவங்க போனாங்க தன்னுடைய மகனை கூப்பிட்டு கொண்டு. அப்போ சைத்தான் முன்னால் வந்துட்டான். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் போக, பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூட இருந்தாங்க கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு. பார்த்தா ஜமரத்துல் அகபா கிட்ட வந்தாங்க கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சைத்தான் அங்கே வந்து விட்டாங்க. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 கல்லை எடுத்து அடித்தார்கள். பிறகு ஜமரத்துல் உஸ்தா, சைத்தானுக்கு கல்லடிக்கிற இடம் இருக்குல்ல, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். முதல்ல ஜமரத்துல் உக்கபா கிட்ட வந்தாங்க, அங்கே சைத்தான் வந்தான், 7 கல் எடுத்து அடித்தாங்க. பிறகு ஜமரத்துல் உஸ்தா கிட்ட போனாங்க, அங்கே மறுபடியும் சைத்தான் வந்தான், அங்கே 7 கற்களை கொண்டு அடித்தார்கள். பிறகு முன்னால் போயிட்டாங்க. பிறகு தன்னுடைய அருமை மகனை அல்லாஹ்வினுடைய பேர் சொல்லி அறுப்பதற்காக வேண்டி மகனை படுக்க போட்டாங்க. ஜபீஹுல்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய உடம்பிலே வெள்ளை நிறத்தில் ஒரு போர்வை ஒன்று போத்தி இருந்தாங்க. இப்போ மகனார் சொன்னாங்க, அருமை தந்தையே, இந்த வெள்ளை போர்வையை என்னுடைய உடலிலே இருந்து எடுத்து விடுங்கள், நான் மௌத்தா போனதுக்கு அப்புறமேல என்னுடைய மையத்துக்கு கஃன் கொடுப்பதற்கு இது பயன்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த போர்வையை நகர்த்துகின்ற போது தன்னுடைய மகனுடைய உடம்பிலே இருந்து அந்த ஆடையில்லா அந்த மேனியை பார்க்கும்போது ஒரு தந்தையினுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அல்லாஹு அக்பர். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கனவை உண்மைப்படுத்தி காட்டினார்கள். ஸோ அவங்க அறுக்கிறதுக்கு தயாராகிட்டு கத்தியையும் வச்சுட்டாங்க கழுத்தில். ஆனால் அவங்க திரும்பி பார்க்குறாங்க, ஒரு செம்பரி கெடா, வெள்ளை கெடா ஒன்று பெரிய பெரிய கொம்புகளோடு, கண்ணில் எந்த விதமான குறையும் இல்லாமல் ஒரு கெடா நிற்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், அதனால தான் குர்பானியுடைய நேரத்தில் இந்த மாதிரி கெடாவை பார்க்கறது, நல்ல பெரிய கொம்பு உள்ள கெடாவாக, கண்ணு நல்ல தூய்மையான கண்ணாக, கண்ணில் எதுவும் குறை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கெடாவாக அதனால தான் பார்க்கிறோம் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய வேற ஒரு அறிவிப்பிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயருக்கு பகரமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெயர் இடம்பெற்று இருக்கிறது. நான் நேற்றே அது சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். சஹாபாக்கள்லையும் சில பேர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறாங்க. லேக்கின் அது குர்ஆனுடைய அந்த இதை பார்க்கும்போது அது சரியாக தெரியல. இன்னொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொல்லி இருக்கிறார்கள். 2 விதமாகவும் இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் சொல்லப்பட்ட அறிவிப்பும் இருக்கிறது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்ட அறிவிப்பும் இருக்கிறது. ஆனால் நான் நேற்றே உங்களுக்கு சொன்ன மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெயர் சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பு தான் சரியான அறிவிப்பு. அதனுடைய ஆதாரங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லும்போது நீங்களே இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான்னு சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முற்பட்ட போது வஃபதைனாஹு பிதிபஹின் அதீம், மகத்தான ஒரு குர்பானியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக நாம் ஆக்கினோம். அதாவது சொர்க்கத்தில் இருந்து அந்த கெடாவை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், அந்த கெடா இருக்குது அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய செம்பரி கெடா. அது 40 வருடங்களாக சொர்க்கத்திலே தான் சாப்பிட்டு கொண்டும் குடித்து கொண்டும் அது இருந்தது. அந்த கெடாவை பார்த்த உடனேயே கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை விட்டுவிட்டு அந்த கெடாவை பிடிக்கிறதுக்காக போனால் அது ஜமரத்துல் ஊலா கிட்ட போச்சு. அங்கே 7 கற்களை கொண்டு அடித்தார்கள். இது ஒரு அறிவிப்பு, தனியாக இன்னொரு அறிவிப்பு வருது. ஜமரத்துல் ஊலாவில் 7 கற்களை கொண்டு அடித்தார்கள். பிறகு அங்கேருந்து அந்த கெடா ஓடிச்சு ஜமரத்துல் உஸ்தாவில் போனாங்க. அங்கே 7 கற்களை கொண்டு அடித்தார்கள். பிறகு ஜமரத்துல் குப்ரா கிட்ட போச்சு. அங்கே போய் 7 கற்களை கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். அப்புறம் அங்கேருந்து அந்த கெடாவை பிடிச்சிட்டு அறுக்கிற இடத்துக்கு அந்த கெடாவை கொண்டு வந்தாங்க. அந்த கெடாவினுடைய கொம்புகள் இருக்கிறதே இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் காபத்துல்லாவில் அந்த மழை தண்ணி போகிறதுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பைப்பு இருக்குது. அந்த இடத்துல அந்த கெடாவுடைய கொம்பு அது தொங்கவிடப்பட்டு இருந்துச்சு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில். ஆனால் பிறகு அது காஞ்சு போய் மக்கி போய் அப்படியே அது வீணாக போயிடுச்சு. இல்லாத பட்சத்தில் அது ஆரம்பத்தில் அது தொங்க விட்டு தான் அது இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்பம். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நிறைய ஹதீஸ் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஹதீஸுகள் பேசி கொண்டு இருந்தாங்க. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வேதங்களில் இருக்கக்கூடிய கிஸ்ஸாக்கள் அந்த சம்பவங்களை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த துஆ அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வான். ரசூலுல்லாஹ் தனக்காக கொடுக்கப்பட்ட துஆவை ரசூலுல்லாஹ் மிச்சப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை இந்த உம்மத்துடைய ஷஃபாஅத்துக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க. கியாமத்துடைய நாளில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்வார். இந்த ஹதீஸை சொன்னாங்க அபூ ஹுரைரா. அப்போ கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்கள் இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டீர்களா அப்படிங்க. ஆமாங்க, நான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சொன்னார்கள், உங்கள் மீது என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது என்னுடைய தாயும் தந்தையும் சதகாவாகட்டும் அப்படின்னு சொன்னதாக இப்படி வருகிறது. பிறகு ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சம்பவத்தை அவர்கள் சொன்னார்கள். எப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் இல்லை, அவங்க அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்போ கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்ஹாக், அந்த அறிவிப்பில் இஸ்ஹாக்குன்னு தான் வருது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி அவங்க ஆயத்தமாகிவிட்டார்களோ, ஷைத்தான் இருக்கிறானே வழிகெடுக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணுவானோ அது எல்லாமே பண்ணான். ஆனால் அவன் எந்தெந்த பக்கமெல்லாம் வழிகெடுக்க சென்றானோ அந்த இடமெல்லாம் அவனுக்கு ஃபெயிலியர் தான் எல்லாமே. முதல்ல என்ன பண்ணான் அப்படின்னா, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட அவன் போயிட்டு கேட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் மயனை எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியுமா? அப்போ அம்மா சாரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தெரியல, ஏதோ வேலையாக கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை வேலையெல்லாம் கூப்பிட்டு போகல, உங்கள் மயனை அறுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் தாயார் அவங்க சொன்னாங்க, ஏன் அவர் அறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த லைன் ஷைத்தான் இருக்கிறானே அவன் சொல்லுகிறான், அல்லாஹ் தஆலா அப்படிதான் அவருக்கு கட்டளை இட்டதாக அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம் தாயார் அவங்க சொல்கிறாங்க, அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொன்னால் அவர் செய்ய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் சாரா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போயிட்டு கெடுக்க பார்த்தான், ஆனால் அங்கே ஒன்றும் வேலை நடக்கலை. சரி, அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒன்றும் வேலை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி நேராக சபீஹுல்லான்னு சொல்லப்படக்கூடிய இந்த அறிவிப்பில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லப்படுகிறது, அவர்கிட்ட வந்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறான், அவங்க அத்தா எங்கே கூப்பிட்டு போகிறார்? ஏதோ வேலையாக கூப்பிட்டு போகிறார். இல்லைப்பா, உன்னை அறுக்க தான் கூப்பிட்டு போகிறாரு, அல்லாஹ் கனவுல காட்டினானா அப்படின்னா அவர் செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு மகனும் கூறிவிட்டார். பிறகு நேராக அந்த மல்ஊன் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் உங்கள் மகனை நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு வேலையாக கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லி. இப்போ மல்ஊன் ஷைத்தான் சொன்னான், இல்லை, நீங்கள் அவரை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு செல்லுகிறீர்கள் அப்படின்னு.
அப்போ கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, ஏன் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை கனவிலே கண்டதுனால தானே மகனை போய் யாராவது அறுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொன்னால் மகனாக இருந்தால் தான் என்ன, அவனையும் மறுத்து தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னான். ஆக மொத்தத்தில் அம்மா, மகன், அத்தா எல்லாருக்கிட்டையுமே அவன் என்னென்னமோ பேசி பார்த்தான். ஆனால் ஒன்றுமே வேலை நடக்கலை. அவன் கடைசியில் அவனால் ஒன்றுமே முடியல. சைத்தான் அந்த கல்லடி வாங்கினது மட்டும்தான் மிச்சம். இந்த ஹஜ்ஜில் போய் சைத்தானுக்கு கல்லடிக்கிறாங்களே அந்த இடத்துல. ஸோ இது ஒரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் சில அறிவிப்புகள் இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லப்படுகின்ற அறிவிப்புகள் அந்த அளவுக்கு சரியான அறிவிப்புகளாக தெரியவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் ஜபீஹுல்லா, அல்லாஹ்வால் அறுக்கச் சொல்லி சொல்லப்பட்ட அந்த புல்லை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். இன்னும் சில விளக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான்